மேடம் தனி மனித ஒழுக்கம்ங்கிறதே சுத்தமாக இல்லையே. எத்தனை பெண்களோட அவன் நெருக்கமாக இருக்கிற புகைப்படங்கள் நானே ரிலீஸ் பண்ணேன். அதே நாளைக்கு அவனோட செக்ஸ் சாட்லாம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணேன். நாளைக்கு இது இல்லாமல் அவன் ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணேன். ஊரையே வம்பளுக்கிறவன் நாளைக்கு அவனுக்கு அந்த வியாதி இல்லைன்னா இந்நேரம் என் மேலே கேஸ் போட்டிருக்க மாட்டானா? ஓகே. ஏன் போட மாட்டேங்கிற? இந்த வியாதி வந்து வேற ஏதாவது டிரான்ஸ்மிட்டில் வருமா? ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் மட்டும்தானே இது வரும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்போ உன் லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிடும். ஊரில் இருக்க மக்கள் எப்படி இருக்கிறான்னா புறணி பேச தொடர்ந்து மன்னிக்கணும் சார். தொடர்ந்து ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய விஷயங்கள வந்து நம்ம வெளியிடுறதுன்றது சரியா சார்? ஆக்சுவலாக சட்டப்படி அதில் 2 விஷயம் மேடம். ஒன்று, அஃபெக்டட் பர்சனோடைய டிசீஸ் டீட்டெயில்ஸை வெளியிடக்கூடாதுங்கிறது சட்டப்படி ஒன்று. எதுக்கு அப்படிங்கிறதுனா, ஹெச்ஐவி பேஷண்ட்டுன்னு அவரை சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போ மற்ற மக்கள்லாம் அவனை தவிர்ப்பான்ல. அப்போ வந்து அந்த மாதிரி தனிமைப்படுத்தப்படுவார் சொசைட்டியிலேருந்து. நீ அதனால் எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாதுங்கிறது ரூல் 1. 2வது ரூல் என்ன அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் ஃபேவர் ஒருவேளை அவன் அதை சொல்லாமல் அதை பரப்புகிறான், ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா மாதிரி அதை பரப்புகிறான் அப்படிங்கிறப்ப மக்களின் நலன் காத்து அதை வெளியில் சொல்லலாங்கிறது சட்டம். ஓகே. இப்போ இவன் வச்சிருக்கிற இந்த இல்லீகல் கான்டாக்ட் பிள்ளைங்களோ வேலைக்கு வர்றதுங்களை த்ரெட்டன் பண்ணி கையில் எடுக்கிறதோ, வீடியோ எடுத்து அதுங்களை த்ரெட்டன் பண்ணி அதுங்க கூட இருக்கிறதுங்க யாருக்காச்சும் உனக்கு இந்த வியாதி இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ அது அங்கே டிரான்ஸ்மிட் ஆகுதா? அவனோட கன்ஃபெஷன்லேயே அந்த கேஸ்லாம் உள்ளே இருந்தப்பயே சொல்லியிருக்கேன் நான். அவன் மீடியாவில், சவுக்கு மீடியாவில் ஒரு மைனர் பொண்ணு வேலை பார்க்குது. ஓகே. அவங்க வந்து அந்த பொண்ணுக்கு வந்து கஞ்சா இன்ஃப்யூஸ் பண்ணி அதை வந்து இவங்க ஒன்றா இருந்து அதை வீடியோ எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு நாளைக்கு வந்து இதாகும்ல, டிரான்சிட் ஆகும்ல. அது எவனையோ அது என்னன்னு சொல்லாமல் இயற்கையாக வீட்டிலேயே பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திரும்பி போய் மேரேஜ் பண்ணுறப்ப அவனுக்கு பரவமா பரவாதான்? இதுதான் மேட்ரு. இதுக்கு தான் சொல்கிறது. இப்போ நான் சொன்னதுக்கு அப்புறமேல ஒரு வேளை இவன் மிரட்டினாலும் இல்லை இணங்கி மேடம் சில பேர் விரும்பியே போவாளுங்க. மீடியாவில் பேசும் பொருளாக இருக்கான், அரசியல் என்ன வேணாலும் செய்யுமா, சிஎம்ஏ ஆளான்னு கேட்குறான். ஐயோ அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சில பைத்தியங்க இருக்குது. அதுங்கெல்லாம் நாளைக்கு இது மாதிரி இருந்தால் போவங்களா? அவங்களோட அவேர்னஸ்க்காக தான் நம்ம அதை எக்ஸ்போஸ் பண்ணதே தவிர நாட்டு பர்சனலி டேமேஜ். நான் கேட்குறது, ஊர் நியாயத்தை பேசக்கூடிய நீ ஒழுக்கமாக இருக்கிறியா? வெளியில் இதை நீ எங்கேயாவது நீ ஆமாம் ஏமா இல்லைன்னா நீ கேஸ் போட வேண்டியது தானே? ஏன் போட மாட்டேங்கிற? நான் அதையும் சொன்னேன். ஓப்பனாக நாளைக்கு மீடியா முன்னாடி பெட்டு அவரை நாளைக்கு வெளிப்படையாக வர சொல்லுங்கள், நானும் வரேன், கேமரா எடுத்துகிட்டு வாங்க, அவருக்கு தெரிஞ்ச லேப்லேயே அவருக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டல்லே பிளட்டு தர சொல்லுங்கள், டெஸ்ட் பண்ணுவோன்னு வரமாட்டேங்கிறானே.